அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நம் சமுதாய மக்களுக்கிடையே புரையோடி கொண்டிருக்கும் பெரும் பாவங்களில் தீமைகளில் வட்டியும் ஒன்று. நம்மில் சிலருக்கு வட்டி மட்டுமே குடும்ப வருவாயாக இருக்கும் அளவுக்கு வட்டியை சாதாரணமாக ஒன்றாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வட்டி என்பது நம்முடைய பணம் ஒருவரிடம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அதற்கேற்ப ஆதாயம் தேடுவது. வேறு வார்த்தையில் வட்டியை விளக்குவதாக இருந்தால், நாம் ஒருவருக்கு கொடுக்கும் கடனை திரும்ப வாங்கும்போது அவர் எத்தனை காலம் நம் பணத்தை அவர் வைத்திருக்கிறாரோ அதனை கணக்கிட்டு அதற்கு தனியாக வசூலிப்பதே வட்டியாகும். நம்முடைய பணம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒருவரிடம் இருக்கிறது என்பதற்காக அவரிடமிருந்து ஒரு தொகையை தனியாக வசூலிப்பது நிச்சயமாக அநியாயமாகும். ஒருவருடைய ஏழ்மையும் பணத்தாசியும் கஷ்டமான நேரத்தையும் பயன்படுத்தி அவனுக்கு ஒரு தொகையை கொடுத்து அவன் எவ்வளவு காலம் கடன்பட்டு இருக்கிறானோ அந்த காலத்திற்கேற்ப ஒரு தனி தொகையை வசூலிப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை. இந்த அடிப்படையில் இஸ்லாம் வட்டியை முழுமையாக தடுக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அண்டாகுண்டாவில் ஆரம்பித்து நகை, வாகனம், வீடு, கடைசியில் நாட்டையே அடகு வைத்து விடுகின்ற அளவிற்கு வட்டி எங்கும் பெருகி இருக்கிறது. மாதம் தவறாமல் வரும் வட்டி பணத்தில் குடும்பம் நடத்துபவரிடம் இப்படி வட்டி பணத்தில் சாப்பிட்றீங்களே, இது பாவம் இல்லையா என்று நான் கேட்க போனால், நாங்கள் செய்த எங்களுடைய முதலீட்டுக்கு கிடைக்கும் லாபத்தை தான் சாப்பிடுகின்றோம் என்று கூறி வட்டியையும் வியாபாரத்தையும் ஒன்றாக ஆக்குகிறார்கள். வட்டி வாங்குவது பெரும் பாவம் என்றால் இவ்வாறு அவர்கள் கூறியது அதைவிட மிக பெரும் பாவமாகும். வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறுபவர்களை அல்லாஹ் கடுமையாக குரானிலே எச்சரிக்கின்றான். யார் வட்டி வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் வேறு விதமாய் எழமாட்டார்கள். இதற்கு காரணம் அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றது என்று கூறியதினாலேயாம். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். மறுமையில் சித்தம் கலங்கிய நிலையில் எழுப்ப வைக்கும் அளவிற்கு மிக கொடிய பாவமாகிய வட்டியை வாங்கி அதையே தன் வருமானமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் கூறுவது என்னவென்றால், நாங்கள் செய்த முதலீடு வட்டியின் மூலம் பெருகி கொண்டே செல்கின்றது, அதனால் எங்களுக்கு தொடர்ந்து லாபம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹ் வட்டியே அதில் எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான். இன்னும் தன் தான தர்மங்களை பரக்கத்துகளை கொண்டு பெருக செய்வான். தன் கட்டளையை நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வினால் பரக்கத் கிடைக்காத மலையளவு பொற்குவியலை இருந்தும் என்ன பயன்? வட்டியின் மூலம் பார்ப்பதற்கு செல்வங்கள் அதிகரிப்பது போல தோன்றினாலும் முடிவில் மிக குறைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பரக்கத்துடைய செல்வம் சிறிதளவு இருந்தாலும் அதன் மூலம் அபிவிருத்தியும் நிறைய பலன்களும் கிடைக்கும் அல்லவா? மேலும் வட்டி வாங்குவதை வருமானமாக தொழிலாக கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்றும் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பின் மூலம் எச்சரிக்கப்படப்பட்டுள்ளது. வட்டியினால் திரட்டப்படும் பொருளையும் அவ்வாறு பொருள் திரட்டுபவனையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். எனவே அப்பொருளின் அபிவிருத்தியை தடுத்து அதனை அழித்து விடுவான். அவ்வாறே அத்தொழில் புரிவோரின் தர்மத்தையும் ஹஜ்ஜையும் இதர நன்மைகளையும் கூட அல்லாஹ் ஏற்பதில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களையும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். வட்டி வாங்கி உண்பவன், அதனை உண்ண வைப்பவன், அதற்காக கணக்கு எழுதுபவன், அதற்கு சாட்சியம் கூறும் இருவர் ஆகியோரையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துவிட்டு அத்தனை பேரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்று கூறியுள்ளார்கள். வட்டி வாங்குவதை 7 பெரும் பாவங்களில் ஒன்றாக கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியின் தீமைகளை பற்றி விளக்கி கூறும்போது, வட்டியின் மூலம் கிடைத்த ஒரு திர்ஹம் 36 விபச்சாரத்தை விட அல்லாஹ்விடம் மிக கொடுமையானது என்றும், ஒருவனுடைய மாமிசம் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒன்றின் வட்டியின் மூலம் வளர்ச்சியடைந்தால் அதற்கு நரகமே மிக ஏற்றதாகும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இரட்டிப்பாகும் என்று நினைத்து வட்டி வாங்காதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டோரே, இரட்டித்து கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இதை தவிர்த்து கொண்டால் வெற்றி அடைவீர்கள் என்று கூறியுள்ளான். மற்றவர்களின் முதலீடுகளுடன் சேர்ந்து உங்கள் பணத்தை வட்டிக்கு விடாதீர்கள். மற்ற மனிதர்களுடைய முதல்களுடன் சேர்ந்து உங்கள் செல்வம் பெருகும் பொருட்டு நீங்கள் வட்டிக்கு விடுவீர்களானால் அது அல்லாஹ்விடம் பெருகுவதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஜகாத்தாக எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் பெருகும். அவ்வாறு கொடுப்போர்தாம் தம் நற்கூலி இரட்டிப்பாக்கி கொண்டவர்களாவார்கள். எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடங்கி எஞ்சியுள்ள வட்டியை வாங்காது விட்டு விடுங்கள். இறைவனின் வட்டியை பற்றிய தெளிவான யார் தற்போதனை பெற்ற பின்னர் இப்பாவத்தின் பால் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் என்ற இறைவனின் வசனத்தை பற்றி நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் முஸ்லிமான நம் அனைவரின் ஈமானையும் உறுதிப்படுத்தி இத்தகைய கொடுமையான பாவத்திலிருந்து மீள செய்து மீண்டும் வட்டியின் தீமைகளிலிருந்து சிக்காமல் காப்பாற்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன்.